ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபீனா டார்ச்சர்டு ஃபார் த கிறிஸ்ட் த நாசி இயர்ஸ் அப்படிங்கிற நாசி இயர்ஸ் சாரி. ஸோ அந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சார் ரிவ்யூக்கு போகும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி லைக்கையும் போட்டுருங்க. ஓகே, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்க. ஸோ சபீனா அப்படின்னு ஒருத்தவங்களுடைய உண்மை கதையை தான் சொல்கிற விதமாக இருக்குது. ஸோ இவங்க முதல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கைக்குள்ளே போகும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் நாசி கவர்மெண்ட் அங்கே உருவாகுது. ஸோ அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு கிடைக்குது, யூதர்களுக்கு எதிராக என்னென்னலாம் நடக்குது, இவங்க அதை எதிர்த்து எப்படிலாம் நின்னாங்க, எதிர்த்து நின்று காரணத்துக்காக இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போதே சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனசே கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இப்போ ஒரு கற்பனையாக ஒரு கதை நாசி டைமில் நடந்த கதை அப்படின்னு சொல்லும்போது அதுவே அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ இது உண்மையிலேயே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லும்போது இப்படிலாம் நடந்துச்சா அப்படிங்க கொடுமைகள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு நான் ரேட்டிங் அவ்வளோ கொடுக்க விரும்பலை. ஏன்னா இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, அதுவும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்காமனா 5க்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானே கொடுக்க போகிறேன். ஸோ நான் ரேட்டிங் கொடுக்க விரும்பல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.